ஓகே, நம்ம இங்கே தான் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம், சிட்டி வில்லா ஆர் அனெக்ஸ். ஓகே, பாய், see you. ஓகே, நம்ம லீவ் ஆயாச்சு. இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம், புகாய் சென்டர் ரைட் லிமிடெட். நல்ல ஒரு அருமையான ஹோட்டலு. ஓகே, ரொம்ப பெரிய அளவு காஸ்ட் இல்லை, ரொம்ப மீடியமான காஸ்ட்டு தான். அப்படியே கோல்டன் கலர். ஜப்பானோட மார்னிங் லைஃப் ரொம்ப சிம்பிளுங்க. மேக்ஸிமம் ஜப்பானில் வந்து எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சத்யா ஸ்டேஷன், மினாஜிகாட்டா ஸ்டேஷன். டிக்கெட் மிஷினு ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதான். எங்கே போகணுமோ அந்த நம்பரை வந்து நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். எஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. 190 yen. நீங்கள் வந்துடுச்சு, அப்படியே அதை எடுத்துக்கணும். டிக்கெட் அங்கே இன்சர்ட் பண்ணோம்னா இந்தாண்ட டக்குன்னு வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக எங்கே எக்ஸிட் ஆகிறோமோ அங்கே உள்ள நம்ம இது அந்த டிக்கெட் வச்சோம்னா திரும்ப நமக்கு வராது. 1番線に到着の電車は梅田難波方面天王寺行きです。The train on platform 1 is bound for Tennoji via Namba. ஓகே, இப்போ நான் வந்து ஒசாக்கா சென்ட்ரல் சிட்டியில் நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப பிஸியாக இருக்குங்க ஒசாக்கா சிட்டி மார்னிங்கில். இந்த ஜப்பான் மக்கள்கிட்ட பிடிச்சதே அந்த ஸ்பீடு தான். அவங்க வந்து இந்த 1 day பாஸ், 3 days பாஸ், 7 day பாஸ், 15 days பாஸ் அப்படின்ட்டு டூரிஸ்ட்டுக்காக நிறைய பாஸ் இருக்குது. அதில் நமக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகுது. ஏன் பாஸ் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி, ஈஸியாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ரூட்லாம் நம்ம வந்து அன்லிமிட்டடாக ட்ராவல் பண்ணுறோம். பஸ்ஸு அதுமாதிரி லோக்கல் எம்ஆர்டி ட்ரெயினில். ஸோ அதுக்காக தான் அந்த மெயினாக அவங்க அது வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு தான். என்னமா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனு. ஸோ இப்போ வந்து இங்கே மெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே போய்ட்டு இன்ஃபர்மேஷன் கவுண்டரில் போய்ட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு எங்கன்னு பார்த்துட்டு அப்படி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதான். குளிர் வந்து செம குளிருங்க, பிச்சு எடுக்குது குளிர். ஜேஆர் ஒசாக்கா ஸ்டேஷனு ஹை ஸ்பீடு. அப்புறம் வந்து பஸ்ஸு அதேமாதிரி ஜேஆர் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸும் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம போகணுன்னு நினைக்கிறோம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கன்னா கொயோட்டோ ட்ராவல் பண்ணணும். நமக்கு கொயோட்டோ போகிறதுக்கு டைம் இருக்குது. கொயோட்டோ ஹோட்டல் வந்து ஈவினிங் 3 மணிக்கு தான் செக்இன்னு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுது. ஸோ நமக்கு ரொம்ப டைம் இருக்குது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஏதாவது இங்கே ஒசாக்கா சிட்டிக்குள்ளே சுற்றி பார்க்க முடிஞ்சால் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம கொயோட்டோவை ஷிஃப்ட் ஆகிக்கணும்.
Okay, burger, potato, latte coffee. So first இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொட்டோட்டோங்க. சாப்பிடுவோம். ஓகே, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த மொத்த கேஸ்டிலினுடைய லொக்கேஷன். இது பாருங்கள், என்ட்ரன்ஸில் ஒரே கல். இதை வந்து வச்சு இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருந்திருக்கு. இந்த கல்லை வச்சு அடைச்சிருக்காங்க. 1600 வார் நடக்கும் பொழுது அந்த டைமில் எனிமீஸ் வந்து இந்த கேஸ்டில்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளோ பெரிய ஸ்டோனை கொண்டு வந்து அந்த வழியை வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சி மூடி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் ஒசாகா கேஸ்டில் கூட. கீழே அந்த ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஐ மீன் கல்லெல்லாம் இல்லாமல். ஸோ ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்குது நடக்க. அது இல்லாமல் அதில் எதுவும் டிஸ்இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து அந்த கிளாத்து போட்டு அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க அந்த ஒசாகா கேஸ்டில். ஸோ பிஸியாகவே இருக்காங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, போட்டிங்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ நமக்கு பிடிச்சதை போய் நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இங்கே காக்கா இருக்குங்க நிறைய ஜப்பானில். நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது அந்த காக்கா எல்லாம். பட் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து வித்தியாசமாக இருக்குது. மெயின் கேஸ்டில். இந்த பிள்ளைய பாருங்கள், குப்பையை நோண்டிட்டு இருக்கோம்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிளேஸ் இங்கே வந்து நடக்க வேண்டியல ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும். ஸோ ரொம்ப தூரம் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த பேட்டரி காரில் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துக்கலாம். இதை சுற்றி 4 சைடும் வந்து சின்ன ரிவர் மாரி வெட்டி வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்கள், அகழின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ இதை சுற்றி அதேமாதிரி இந்த சைடும் அந்த அகழி இருக்குது.
வாட்டர் இல்லை, பட் அகழி இருக்குது. சுற்றி இது வந்து 4 சைடும் கட்டிட்டு இந்த இடத்த மட்டும் என்ட்ரன்ஸாக வச்சுட்டாங்க. ஒரே வழி தான், இல்லை யாரும் வந்து உள்ளறையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது, அந்த அளவுக்கு சேஃப்டியாக கட்டி வச்சுருக்காங்க இந்த கேஸ்டில். ஸோ இதுக்குள்ளே போய் இப்போ பார்ப்போம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குது. கதவெல்லாம் பார்த்தீங்களா, அந்த காலத்து கதவுங்க, இரும்பு கதவு. உள்ள வந்தாச்சு ஒரு வழியாக கேஸ்டில்குள்ள. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா, அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம், அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து வர்றாங்க விசிட் பண்ண. இப்போ பாருங்கள், இந்த ட்ரீயில் உள்ள இலையெல்லாம் எவ்வளோ எல்லோயிஷ் கலராக இருக்குங்க. என்ன பேருந்து இல்லை, இப்போ நம்ம அப்படியே உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த கேஸ்டில் மொத்தம் வந்து ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3, ரூஃபு, அப்புறம் பேஸ்மெண்ட்டு, மொத்தம் 3 ஃப்ளோரு, ஒரு ரூஃபு, ஒரு பேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஷாப்பிங்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்னு நினைக்கிறது. அதுமாரி ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒசாக்கா கேஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டிங்கு தான். அப்படியே ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு வரோம். ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா இந்த கியூவில் தாங்க நிற்கணும். ஒரு ஆளுக்கு 600 எண்ணுன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி குரூப் டிக்கெட் உண்டு. அதுமாதிரி சில்ட்ரன்ஸ்னால் அவங்களுக்கு வந்து டிக்கெட்டில் வந்து கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு க்யூவில் வெயிட் பண்ணுறாங்க. கட்டியிருக்காங்க பாருங்க. பாருங்க பில்டிங்ஸ். இப்போ இந்த கேஸ்டில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் நிறைய இடத்துல வந்து கேஸ்டில்னு சொல்லுவாங்க. கேஸ்டில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருங்கல், மரம் இதெல்லாம் சேர்த்து, இரும்பு இதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த கேஸ்டில்னு சொல்லுவாங்க. ஜப்பானினுடைய வரலாற்றில் கேஸ்டிலுங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குங்க. அவங்களுடைய முக்கியமான அரசு அலுவலகங்கள், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள், முக்கியமான பொலிட்டீஷியன்ஸு, அவங்க அரசியல் தலைவர்கள், அவங்களெல்லாம் வந்து அந்த கேஸ்டிலில் தான் இருப்பாங்க. கேஸ்டிலுங்கிறது அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு கூட சிம்பிளாக சொல்லலாம். இந்த பாருங்க, இது என்ன மரம்னு தெரியல, வித்தியாசமான கலர் அழகழகாக இருக்குங்க.停止各1回インフォメーションカウンターまでお越しください。繰り返し
இது எதுக்காக இப்போ மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானினுடைய பாதுகாப்புக்காக. இங்கே தான் வந்து பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே தான் வச்சு பாதுகாத்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்கள் வந்து அந்த அரசர்கள்லாம் இங்கே வந்து ஒரு பீரியட் முடியும் பொழுது அவங்க வந்து இங்கே அந்த இடத்துல தங்கியிருந்துருக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் அந்த அச்சு நாடுகள் டீமில் வந்து ஜப்பான் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க, மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து குண்டு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. 90% வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து 2 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டும் அதேமாதிரி 6th கேஸ்டில் இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து அதன் பிறகு வந்து வந்த ஜப்பான் கவர்மெண்ட்டு அதை ரெனோவேட் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அதுதாங்க இந்த பில்டிங் ஒசாகா கேஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கற்கள் எல்லாமே வந்து இன்டர்லாக்கிங்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இங்கே உள்ள அருகில் உள்ள மலையிலேருந்து அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த இன்டர்லாக்கிங் மெத்தடில் வந்து இதை வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சிமெண்ட்டு அதெல்லாம் பூசவே இல்லை. ஜஸ்ட்டு கல்லை வந்து ஒவ்வொன்றையும் லாக் ஆகிறாப்புல செட் பண்ணி அப்படியே அந்த பில்டிங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். போர் 2ஆம் உலகப் போரில் போர் நடக்கும் பொழுது இங்கே தான் அந்த தளபதி முக்கியமான அந்த போரினுடைய திட்டங்கள் எல்லாம் வகுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாமே ஒரு சிம்பிள் வரலாறு. இது ஒசாக்கா மெயின் சிட்டிலே இருக்குது. ஈஸியாக அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வர்றதுக்கு இது தூரம். ஸோ நீங்கள் சைக்கிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துக்கலாம். இல்லைனா இங்கே வந்து அவங்களே ஒரு சின்ன வந்து பேட்டரி கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலயமா ஈஸியாக வந்துக்கலாம். ஸோ இந்த கேஸ்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா அகழி நோண்டி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது மூலயமா மட்டும் தான் வரலாம். அந்த மாதிரி இப்போ நடுவில் இருக்குது இந்த கேஸ்டில். சுற்றி பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து அகழி 2 லேயர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயரையும் தாண்டி வரணும், அகழியை தாண்டி தான் வரணும். செகண்ட் லேயரையும் தாண்டி வரணும், அகழியில் தாண்டி தான் வரணும். அந்தளவு வெல் ப்ரொடெக்டடாக இதை கட்டி வச்சுருக்காங்க. இங்கே அந்த ஒசாக்கா கேஸ்டில் வந்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு சுற்றி நிறையா இடம் இருக்குது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்குது. ஃபிலிமு, ஃபெஸ்டிவல்ஸு, டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாக போய்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டூரிஸ்ட் இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே டிக்கெட் வச்சுருக்காங்க. ஆவரேஜாக 600 yen அந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. Don't worry. ஃபுல்லாக மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலருக்கு மாறிடுச்சு. அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. அழகுக்கு அழகு சேர்க்குறதே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான மரங்கள் தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ப்ரௌன் கலரு, எல்லோவிஷ் கலர்லாம் இருக்கா. அது அப்படியே பார்க்கும்பொழுது அந்த ஏற்கனவே ஜப்பான் சிட்டியே அழகாக இருக்கும். இதுவும் பார்க்கும்பொழுது அழகுக்கு அழகு சேர்க்குறதாட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்னு நினைக்கிறேன் இந்த மியூசியத்தோடது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மரத்தை பாசி மரம் இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் கம்ப்ளீட்டாக இதாகிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒசாக்கா கேஸ்டில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்த பிளேஸ் போயிட்டு என்னென்ன அடுத்தது நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கேஸ்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டரில் வந்து கையலசிக்கணுங்க. ஸோ கையலசிட்டு உள்ள போகிறது தான் இவங்க வந்து பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. இது நாட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். ஜஸ்ட்டு வந்து நம்ம கை கால் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது. சரி, எப்பவுமே சின்ன டப்பா மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே தண்ணியை எடுத்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது மாதிரி முக்கியமான இடம், வீடு, கோயில் இதெல்லாம் போகிறப்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பாரம்பரியமாக கடைப்பிடிக்கிறாங்க. இதுமாரி வெளியில் வந்து ஒரு சின்ன வாட்டர் டப்பு வச்சு கை கால் மூஞ்சி இதெல்லாம் அலசிட்டு அப்புறம் தான் உள்ள போகிறாங்க. நல்ல விஷயந்தான் அது.
கைடுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு வழியாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து அப்புறம் அடுத்தது வந்து அடுத்த டெஸ்டினேஷன் இந்த ஆப்போசிட் இருக்குது பார்த்தீங்களா. இது நிறையா இடத்துல இருக்கும். ஜாப்பனீஸினுடைய ஒரு முக்கியமான எழுத்து வடிவத்தில் இருக்கும். இந்த ஷரைன் சொல்லக்கூடிய முக்கிய கேஸ்டில் ஷரைன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிசைனில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுமாதிரி இந்த லீஃபு பார்த்தீங்களா, இது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. யாருக்குல இந்த லீஃபு வந்து இவங்க வந்து சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் அந்த பஜ்ஜி போடுற மாதிரியே இவங்க அந்த இலையை வந்து இங்கே உள்ள அந்த மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே அது ஒரு சைடிஷ் மாரி வச்சுருக்காங்க ஃபுட்டுலாம். ஸோ இந்த மரத்தோட இலைங்கிறது இங்கே ஜப்பானியர்களுடைய வாழ்க்கையோட ரொம்ப நெருங்கினதுன்னு அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. இதான் போது பாருங்கள், பேட்டரி வெஹிக்கிள் கை காட்டுது அந்த ஒன். இதில் போனோம்னா நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி வரலாம். அது பேட்டரியில் எங்கக்கூடியது. ஸோ இதுதான் என்னன்னு என்ட்ரன்ஸு. ஃபோட்டோ பார்க்க வெறித்தனமாக இருக்குதார போஸ் கொடுத்துக்கிட்டு. யாரும் பேர் தெரில. இங்கே ஏதோ கோயில் மாரி இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணுங்க நின்று என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம் என்னன்னு தெரில. ஜாப்பனீஸில் இருக்கு. இதில் வந்து எழுதி நம்மளுக்கு பிடிச்ச வாசகங்களை இங்கே ஒட்டணும் போது நம்ம என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அதில் அப்படியே எழுதி இங்கே கட்டி விடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். ஆக்சுவலாக இது ஒரு டெம்பிளுங்க. அந்த பாரம்பரியம் மாறாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸோ வெறும் கருங்கல் மட்டும்தான் நிற்கிது. இதெல்லாம் 1600களில் வந்து கட்டமைக்கப்பட்டதுங்க இந்த பில்டிங்ஸு. என்னுடைய பேஸ்மெண்ட்டெல்லாம் இதெல்லாம் அப்படியே இருக்குது. பாதியோடு அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸ்க்ரீன் போட்டு. வந்து பார்க்க முடியாத நடக்குது. இது வந்து காயின்
வந்து தூக்கி போட்டோம்னா அந்த இதுக்குள்ளே போய் அடைஞ்சிடும். ரெட்டிஷாக இருக்கு. இது மாதிரி தான் இடத்துல போயிட்டு கை கால் அலசிட்டு நம்ம அப்படியே உள்ள போகலாம். ஆமாம், அப்படியே இருக்கு பாரு. இது மூங்கில் மாதிரி இருக்கு. நம்ம இந்த செகண்ட் பிளேஸையும் சுற்றி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம அப்படியே வெளில போய் எக்ஸிட் வழியாக போயிட்டு ஒசாகா ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ கொயோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்.